கத்துக்கொண்ட வித்தை அனைத்தும் முழுமையாக ஆயிற்று. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது அந்த கிழவனையும் கிழவியையும் பார்க்கிற மாதிரி இருக்கு. உங்க 2 பேரையும் வச்சுதான் அந்த நம்பூதிரியோட பூஜையை தடுத்து நிறுத்தணும். அகோராதிபதியே, எங்களை எதுக்காக இந்த உருவத்தில் வர வச்சீங்க? சொல்லுங்க அகோராதிபதியே, நாங்க என்ன செய்யணும்? நீங்க 2 பேரும் என்ன செய்யணும்னு சொல்றேன். புரியுதா? நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறோம். உடனே 2 பேரும் போங்க. அடியே பூமி, உன்னை விட மாட்டேன்டி. குருவே, இந்த 50 குழுவை நியமித்ததற்கு என்ன காரணம்? கடவுளை காண முயற்சி செய்பவர்கள் பக்தர்கள், கண்டு தெளிந்தவர்கள் முனிவர்கள். காரண காரியம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் எப்போதுமே இயங்காது. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராமணிய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 5 வகை கோஷ முக்தியும் பிராண மையத்தினால் சித்தியாகின்றது. நீங்கள் 5 பேரும் போகின்ற பாதையில் யாரை பார்த்ததும் உங்களது வலது நாசியிலிருந்து வெளியே செல்லும் மூச்சானது 8 அங்குலமும் இடது நாசியிலிருந்து மையப்புள்ளியை நோக்கி நம்ம வந்துட்டோம். ஆனா இந்த மையப்புள்ளியிலிருந்து நாம இப்போ எந்த திசையை நோக்கி போறதுன்னு தெரியலையே. இத பத்தி நம்ம குரு கிட்ட கேட்க மறந்துட்டோமே. அதுவும் இல்லாம நமக்கு எதிராக யாரோ வருவாங்கன்னு மட்டும்தான் சொன்னாரு. அவங்க எந்த திசையிலிருந்து வருவாங்க நான் சொல்லவே இல்லையே. அது தெரிஞ்சா அந்த திசையில போலாம். இப்ப என்ன பண்றது? கால் ரொம்ப கடுக்குது. இந்த பானையை வச்சுட்டு எங்கேயாவது உட்காரலாமான்னு தோணுது. அதான் எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? போலே ராணி, காளி கோயிலுக்கு போய் சேர்ற வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன் தலையில இருந்து இந்த பானை கீழே இறங்கவே கூடாது. என்னால முடியலக்கா. எங்க இந்த பானைய எண்ணெய் அறியாம கீழே வச்சிருவேணும்னு பயமா இருக்குதுக்கா. முனிவர்களே, இப்ப என்ன பண்றது? வாங்க போலாம்.
முனிவர்களுக்கு வணக்கம். நீங்க போக வேண்டிய திசை இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம். நீ யாரு? நீ ஏன் எங்க கவனத்தை தசை திருப்ப பாக்குற? நீ துஷ்ட சக்தி தானே? எதுக்காக இங்க வந்து சம்பந்தமே இல்லாம எங்களுக்கு உதவி பண்ற மாதிரி நடிக்கிற? நான் உங்களுக்கு உதவி செய்ய வரல. நீங்க 6 பேரும் தான் எங்களுக்கு உதவ வந்திருக்கீங்க.